அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்நஹ்வுல் முஸ்ததாப், ருசியான இலக்கணம், சுவையான இலக்கணம். அந்நஹ்வுல் முஸ்ததாப் என்ற புத்தகத்தின் முதலாவது பாகத்தில் சில கேள்வி பதிலை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதை போன்று அதனுடைய இரண்டாவது பாகத்தையும் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இதுவும் அதே போன்று கேள்வி பதில் வடிவத்தில்தான் அமைந்திருக்கும். இது அல் மன்சூபாத் என்ற இந்த பாடத்திலிருந்து துவங்குகிறது இந்த இரண்டாவது பாகம். அந்நஹ்வுல் முஸ்ததாப், ருசியான இலக்கணம், சுவையான இலக்கணம். சுஆலுன் வ ஜவாபுன் வ இஅராபுன், கேள்வி மற்றும் பதில், அதனுடைய இஅராப், மேலும் இஅராப் சம்பந்தமாகவும் இந்த கிதாபில் இந்த ஆசிரியர் பயன்படுத்தியிருப்பாங்க. அல் ஜுஸுவு சானி, இரண்டாவது பாகம். இரண்டாவது பாகத்தில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது அல் மன்சூபாத் சம்பந்தமாக. ஒரு வார்த்தைக்கு எதெல்லாம் நசபு செய்யுமோ அந்த நசபு செய்யக்கூடிய ஆமில்கள் சம்பந்தமாகத்தான் இந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இதனுடைய ஒவ்வொரு விளக்கத்தையும் அடுத்தடுத்த பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். முதலில் இந்த பாடத்தில் நாம் எதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்றால், எத்தனை வகையான மன்சூபாத், நசபு செய்யப்படக்கூடியவைகள் இருக்கிறது, எதெல்லாம் நசபு செய்யப்படக்கூடியவையாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் மன்சூபாத்து மினல் அஸ்மாயி, இஸ்முகளில் நசபு செய்யப்படக்கூடியவைகள். எதுக்கெல்லாம் நசபு வரும், எந்த மாதிரியான வார்த்தைகளாக இருந்தால், எந்த மாதிரியான இஸ்முகளாக இருந்தால் அந்த இஸ்முகளுக்கு நாம் நசபு செய்வோம். முதலாவது கேள்வி, சுஆல். கம் அததுல் மன்சூபாதி, நசபு செய்யப்படக்கூடியவைகள் அதனுடைய எண்ணிக்கை எத்தனை? நசபு செய்யப்படக்கூடியவைகளின் எண்ணிக்கை எத்தனை? மினல் அஸ்மாயி, இஸ்முகளில். வமாஹிய, அவை யாவை, அவை என்ன? கம் அததுல் மன்சூபாதி மினல் அஸ்மாயி, இஸ்முகளில் நசபு செய்யப்படக்கூடியவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? வமாஹிய, அவை யாவை? சரி, அந்த லிஸ்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அல் மன்சூபாத்து மினல் அஸ்மாயி, அல் மன்சூபாத்து மினல் அஸ்மாயி, இஸ்முகளில் நசபு செய்யப்படக்கூடியவைகள் சப்அத்த அஷர, 17 ஆகும். 17 வகைகள் இருக்கிறது. இந்த 17 வகைகளுக்கும் நாம் நசபு தான் செய்வோம். அது எந்தெந்த இஸ்முகள் அப்படிங்கிறது அடுத்தது வருது. வஹிய, அவையாகிறது. அல் மஃபூலு பிஹி, அல் மஃபூல் பிஹினா என்ன, அதோடைய விளக்கம் என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடத்தில் விரிவாக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ முதலாவதாக இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அல் மஃபூலு பிஹி, மஃபூல் பிஹிக்கு நாம் நசபு தான் செய்வோம். மஃபூல் பிஹினா என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அதற்குரிய உதாரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பாடத்தில் விளக்கமாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும். வல் முனாதா, வல் முனாதா. வல் மஸ்தரு, வல் மஸ்தர். மஸ்தர் அப்படின்னு சொன்னால் இங்கே அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அல் மஃஊல் அல் முத்தலக், அல் மஃஊல் முத்தலக் அப்படிங்கிறது தான் மஸ்தராக சொல்லப்படுது. அடுத்தது வ ஸர்ஃபு ஸமானி வ ஸர்ஃபுல் மக்கானி. ஸர்ஃபு ஸமான், ஸர்ஃப்னா இடம் சம்மந்தப்பட்டது, அதாவது காலம் சம்மந்தப்பட்டது. ஸர்ஃபுல் மக்கான்னா இடம் சம்மந்தப்பட்டது. இது ரெண்டுக்கும் ஒரே பேர் சொல்லுவாங்க, மஃபூல் ஃபீஹி அப்படின்னு சொல்லுவாங்க. மஃபூல் ஃபீஹி அப்படின்னு சொல்லுவாங்க.
மஸ்தருக்கு மஃபூல் முத்தலக் அப்படின்னு சொல்லுவாங்க. ظرفுல் ஜமான் ظرفுல் மக்கான் இது ரெண்டுக்கும் மஃபூல் ஃபீஹி அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவான பேர் சொல்லுவாங்க. சரி. வல் மஃபூலு மின் அஜலிஹி வல் மஃபூலு மின் அஜலிஹி வல் மஃபூலு மஅஹு வல் மஃபூலு மஅஹு வல் முஷப்பஹு பில் மஃபூலி பிஹி மஃபூல் பிஹிக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவையும் மஃபூல் பிஹிக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவையும் அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹ அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹ அப்படின்னு சொல்லுவாங்க. வல் ஹாலு வல் ஹாலு வத்தமீஸு வத்தமீஸு வல் முஸ்தஸ்னா வல் முஸ்தஸ்னா வஹபரு கான வ அஹ்வாத்திஹா வஹபரு கான வ அஹ்வாத்திஹா கானவுடைய ஹபரும் வ அஹ்வாத்திஹா அதனுடைய சகோதரிகளும். சரி, அது என்னென்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்த பாடங்களில் பார்ப்போம். வ ஹபருல் ஹுரூஃபில் முஷப்பஹதி பிலைஸ லைஸவை கொண்டு ஒப்பாக்கப்படக்கூடிய ஹுரூஃப்கள் எழுத்துக்களினுடைய ஹபர். சரியா? அதாவது லைஸவை கொண்டு ஒப்பாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது, அந்த எழுத்துக்களுக்கு ஹபராக வரக்கூடிய ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த ஹபருடைய இஸ்முகள் தான். ஓகேவா? சரி. வ ஹபரு அஃஆலில் முகாரபதி முகாரபாவினுடைய ஃபேல்களின் ஹபர், முகாரபாவான ஃபேல்களினுடைய ஹபர். வஸ்மு இன்ன இன்னவுடைய இஸ்மு வ அஹ்வாத்திஹா அதனுடைய சகோதரிகளுடைய இஸ்மு. வஸ்மு லா லாவுடைய இஸ்மு. அல்லதி அந்த லா எப்படிப்பட்டதென்றால் லி நஃபீல் ஜின்சி ஜின்ஸையே நஃபி செய்யுமே, ஒரு இனத்தையே நஃபி செய்யுமே, அப்படிப்பட்ட லாவினுடைய இஸ்மு. வத்தாபிஉ லில் மன்சூபி நசபு செய்யப்பட்டவைகளுக்கு வரக்கூடிய அத்தாபிஉ அத்தாபிஉ அப்படின்னா பின்பற்றப்படக்கூடியது. வஹுவ அவையாகிறது, அதுவாகிறது. அர்பஅத்து அஷ்யா நான்கு வகைப்படும், நான்கு வகைப்படும். அந்நாஅத்து அந்நாத் வல் அத்ஃபு அத்ஃப் வ தஅகீது வ தஅகீத் வல் பதுலு வல் பதுல் இந்த நான்கும் தான். வகது தகத்தம முன் சென்று விட்டது, முன் சென்று விட்டது. ஸிக்ரு விளக்கம். பஅதி சிலவற்றினுடைய விளக்கம். ஹாதிஹில் மன்சூபாத்தி இந்த மன்சூபாத்துகளில் சிலதினுடைய விளக்கம் முன் சென்று விட்டது. இப்போ இந்த இரண்டாவது பாகத்தில் முதலாவதாக நாம் பார்த்தது என்னன்னு கேட்டால் மன்சூபாத் சம்மந்தமாக நாம் பார்த்துருக்கோம். இந்த மன்சூபாத்தில் இதனுடைய விளக்கங்கள், இதில் எது எதெல்லாம் மன்சூபாத்தாக இருக்கும், நசபு செய்யப்படக்கூடியவையாக இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டு இந்த பகுதியில் நாம் பார்த்துருக்கோம். இதில் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான விளக்கங்கள், அதனுடைய உதாரணங்கள் எல்லாமே அடுத்தடுத்த பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் வரும். இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய பதிலை நாம் சொல்லுவோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் மஃபூல் பிஹினா என்ன, முனாதானா என்ன, மஸ்தர்னா என்ன, ظرفுல் ஜமான், ظرفுல் மக்கான், மஃபூல் மின் அஜலிஹி, மஃபூல் மஅஹு, இந்த மாதிரி இதில் 17 வகையில் நாம் என்னென்ன படித்தோமோ அதற்குரிய முழு விளக்கமும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் வரும். அடுத்தடுத்த பாடங்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.